நாகை அருகே பனங்குடி கிராமத்தில் சிபிசிஎல் நிர்வாகத்தை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள கிராம மக்கள் கைது செய்யப்பட்டதால் பரபரப்பு நிலவுகிறது. நாகை அருகே பனங்குடி கிராமத்தில் சிபிசிஎல் நிர்வாகத்தை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள கிராம மக்களை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். இது தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீதர் வழங்க கேட்போம். ஸ்ரீதர் வணக்கம். இந்த கைது நடவடிக்கை தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம் ஸ்ரீதர். நாகை மாவட்டம் பனங்குடியில் அமைந்துள்ள சிபிசிஎல் எண்ணெய் ஆலை விரிவாக்க பணிகள் என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கோபுராஜபுரம், முட்டம், நரிமணம், பனங்குடி உள்ளிட்ட பகுதிகளில் 620 ஏக்கர் விளைநிலங்கள் கையகப்படுத்தப்பட்டன. இந்த விளைநிலங்களை வழங்கிய நில உரிமைதாரர்கள் 140 பேர் தங்களுக்கு மீள்குடியமர்வு நிவாரணம் கூடுதலாக வழங்க வேண்டும் என கடந்த 11 நாட்களாக பிள்ளை பனங்குடியில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த உண்ணாவிரத போராட்டத்தை ஒட்டி நாகை மாவட்டத்தில் அதாவது சுமார் அந்த 6 மாவட்டத்தைச் சேர்ந்த 600க்கும் மேற்பட்ட போலீசார் இங்கு குவிக்கப்பட்டு சிபிசிஎல்லுக்கு அதாவது நில அளவீடும் பணிக்காக அந்த பாதுகாப்பு பணிக்காக இங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து வருவாய்த்துறை மூலம் இந்த பகுதியில் அதாவது பனங்குடியை சுற்றியுள்ள சிபிசிஎல்லுக்கு கையகப்படுத்தப்பட்ட நிலங்களை அளவீடு செய்து அங்கு எல்லைக்கல்லை அந்த சிபிசிஎல் அதிகாரிகள் அமைத்து வருகின்றனர். இதற்கான பணிகள் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது இதனை அறிந்த போராட்டக்காரர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் இருந்த ஒரு 50க்கும் மேற்பட்ட பெண்கள் பனங்குடி பிரதான சாலையில் எல்லைக்கல் அமைத்த இடத்திற்கு வேகமாக அங்கு போடப்பட்டிருந்த அந்த கல்லை அப்புறப்படுத்தி தூக்கி எறிந்து ஆவேசமாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அறிந்த 100க்கும் மேற்பட்ட போலீசார் அந்த பகுதிக்கு குவிக்கப்பட்டு இந்த போராட்டக்காரர்களை வலுக்கட்டாயமாக அங்க அழைத்து கைது செய்ய முற்பட்டனர். இதனால் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களுக்கும் பெண் போலீசாருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் அந்த பகுதியே பெரும் பரபரப்பானது. தொடர்ந்து அந்த பகுதியில அமர்ந்து கொண்டு போலீசார் கைதை கண்டித்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் கோஷங்களை எழுப்பினர். இதை அடுத்து அந்த பெண் போலீசார் அவர்களிடம் அந்த போராட்டக்காரர்களிடம் மல்லுக்கு நின்று அவர்களை குண்டுகட்டாக தூக்கி தற்போது இந்த பகுதியில் அவர்களை கைது செய்து போலீஸ் ஏற்றி வருகின்றனர். தொடர்ந்து இந்த பகுதியில் நூற்றுக்கணக்கான போலீசார் வரவழைக்கப்பட்டதால் அந்த பகுதி பெரும் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. தொடர்ந்து அந்த பிள்ளை பனங்குடியில் ஏற்கனவே இருக்கும் அந்த உண்ணாவிரத போராட்டக்காரர்கள் அந்த பகுதியில் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த தற்போது இந்த நில அளவை அந்த எல்லைக்கல்லை தூக்கி போட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களை போலீசார் இந்த பகுதியில் கைது செய்திருக்கிற சம்பவம் ஒரு பெரிய பரபரப்பை இந்த பகுதியில் ஏற்படுத்தி இருக்கிறது. தொடர்ந்து இந்த பகுதியில் எல்லா இடங்களிலும் நில அளவை என்பது சிபிசிஎல் நிர்வாகம் மற்றும் வருவாய்த்துறை இணைந்து நடத்தி வருகின்றனர். அந்த பகுதியில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறதால் நாகை மாவட்டம் அந்த பிள்ளை பனங்குடியில் பெரும் ஒரு பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.